தமிழகத்தில் 3.76 கோடி வாக்காளர்களின் எஸ்ஐஆர் படிவங்கள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் 59% எஸ்ஐஆர் படிவங்கள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் நடந்து வரும் நிலையில் எவ்வளவு படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாக தேர்தல் ஆணையம் தற்போது ஒரு எண்ணிக்கையை வெளியிட்டிருக்கிறது. 59% எஸ்ஐஆர் படிவங்கள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 6,19,00,000 வாக்காளர்கள் தமிழகத்தில் எஸ்ஐஆர் படிவம் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டிருந்தது. எஸ்ஐஆர் பணிகள் நடக்கும் 12 மாநிலங்களில் மொத்தமாக 56.34% பேரின் படிவங்கள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. லட்சத்தீவில் 99.33%, கோவாவில் 82.67 வாக்காளர்களின் படிவங்கள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தில் 3,76,00,000 வாக்காளர்கள் எஸ்ஐஆர் படிவங்களை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற எஸ்ஐஆர் பணிகள் தமிழகத்தில் வேகமாக நடைபெற்று வருகின்றன. இதில் தமிழகத்தில் எவ்வளவு படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான எண்ணிக்கையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்டு பெறலாம். கணபதி, எஸ்ஐஆர் படிவங்கள் எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளவு சதவீதம் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற எண்ணிக்கையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கு. இந்த எண்ணிக்கையை எப்படி பார்க்கலாம்? கூடுதல் விவரம் என்ன? எஸ்ஐஆர் பணிகள் தொடர்பான விவரங்களை தினசரி தேர்தல் ஆணையம் வெளியிட்டு வருகிறது. இதன்படி தமிழகத்திலே இதுவரை 96.65% படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இன்னும் 4% குறைவாகவே படிவங்கள் விநியோகம் செய்ய வேண்டியது எஞ்சியிருக்கிறது. இதுவரை 6,19,66,147 வாக்காளர்களுக்கு படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே இதுவரை இந்த பணியில ஈடுபட்டிருப்பவர்கள் எண்ணிக்கையை பார்த்தோம் என்றால் பிஎல்ஓ என்று சொல்லப்படும் பிளாக் லெவல் ஆபீசர் அதிகாரிகள் 68,470 நபர்கள் இந்த பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல பிஎல்ஏ என்று சொல்லப்படும் பிளாக் லெவல் ஏஜென்ட்ஸ் என்று சொல்லப்படும் முகவர்கள் 2,36,858 பேர் இந்த பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் படிவங்களை பதிவேற்றம் செய்யும் பணியும் 58% நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. படிவங்கள் பதிவேற்றும் பணி எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தோம் என்றால் தற்போது சத்தீஸ்கர், கோவா, குஜராத், கேரளா, லட்சத்தீவு, மத்திய பிரதேசம், புதுச்சேரி, ராஜஸ்தான், அந்தமான் நிக்கோபார், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 12 பகுதிகளிலே இந்த பணி நடைபெற்று வருகிறது. சராசரியாக 56.34% படிவங்கள் இதுவரை பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. ராஜஸ்தான் மாநிலத்திலே 78% படிவங்கள் இதுவரை பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லட்சத்தீப்பில் தான் மிகவும் அதிகமாக 99% பணிகள் நிறைவு அடைந்திருக்கின்றன. ஆனால் லட்சத்தீப் ஒரு சிறிய பகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாடு முழுவதும் எஸ்ஐஆர் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே முதல் கட்டமாக இந்த 12 மாநிலங்கள் மற்றும் பகுதிகளிலே தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர சீராய்வு நடவடிக்கைகளை செய்து வருகிறது. அந்த பணிகள் பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடையே விரைவாக நடைபெற்று வருகின்றன. நாளை இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்திலே விசாரணைக்கு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கணபதி.